உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான். ஏன்னா முற்பகுதியில இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார், சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சிகளும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போறார். சூரியன் தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து இரண்டாம் இடமான, அதாவது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான அந்த ரிஷபராசிக்கு பயிற்சியாக போறார். இதனால இந்த மாதத்துல அடுத்து புதனாகப்பட்டவர் இந்த மாதத்தின் இறுதியில தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதனால இந்த மாதத்துல அந்த கிரகங்களின் சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர்ச்சிகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல 12ஆம் தேதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி அந்த தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து மிதுன ராசிக்கு குருவோட சேர்க்கை பெற போறார். இரண்டு வருமானத்தை குறிக்கக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த மாதத்துல செயல்பட போகுது. அடுத்து 15ஆம் தேதி சூரியனும் புதனும் சேர்ந்து அந்த மேஷ ராசியில இருந்து அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அந்த ராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்கள்ல வளர்ச்சி அடைய போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அதிகப்படியாக அன்போடையும் பாசத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள் நம்ம இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு காளை மாடு உண்டான ஒரு குறியீடு தான். எப்படி ஒரு மாடு ஒரு உழைக்கிறதோ அந்த மாதிரியாக தன்னுடைய குடும்பத்திற்காக இரவு பகலாக உழைப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதாவது காளை மாடு தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யும். அதாவது அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தன்னுடைய வேலையை ஒரு உழைப்பாக கருதி எல்லாருக்கும் அதற்குண்டான பலன்களையும் கொடுக்கக்கூடியது அந்த உருவத்தினுடைய வேலை, அந்த காளை மாட்டினுடைய வேலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் இதே மாதிரி தான். அதாவது தன்னுடைய உழைப்புனால மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களை எப்போதுமே ஒரு பாசத்தோடையும் ஒரு அரவணைப்போடையும் வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள். இவர்களுக்கு மே மாதத்துல என்ன ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்கள் வரப்போகுது, நிறைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கடன், எவ்வளவோ ஒரு வருடங்களாக இருந்த கடன்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல சேர போறார். அப்படி இருக்கும்போது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள், நீண்ட நாளாக வரவேண்டிய பண வரவுகள், இது எல்லாமே இந்த மாதத்துல முழுமையாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். கேட்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு மேடம். நிறைய விஷயங்கள்ல நாங்க பணத்தை கொடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கிறோம், சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள் அப்படின்னு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நாங்க பணத்தை கொடுத்தோம், கடைசி இன்னைக்கு நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு அது கிடைக்காம நாங்க மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல முழுமையான அந்த பண வரவுகள் அப்படின்றது வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசிக்கு சூரியன் பயிற்சியாகி வருகிறார். அதாவது 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், அதாவது சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகி வர்றதுனால வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் அடைய போகுது. ரிஷபராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கடன்கள் அதிகப்படியாக இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல கடன்கள் முழுமையாக அடைவதற்குண்டான ஒரு நேரம். இரண்டாவதாக உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் தன்னால மற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே ஒழிய மற்றவர்கள்னால இவர்கள் வாழ்ந்த சரித்திரம் அப்படின்றது இருக்காது. சொல்ல போனா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களே இவர்களுக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்கறதுக்கும் ரொம்ப
பெரிய அளவுக்கு தயங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, இவர்களோட கூட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தம்பி தங்கைகள் கஷ்டப்படுறாங்க, அவங்க அண்ணன் சரியா இல்ல, அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகல, நீ வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட, இப்படி எல்லாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணி இவர்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை நிராகரிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. ஆனா இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம், நீண்ட நாள் கனவுனே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வாங்கின சில விஷயங்கள் சொத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு கடமைக்காக செஞ்சிருப்பாங்க. எப்போ வாங்கக்கூடிய அந்த சொத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டு நீங்க பிரயாசப்பட்டு நமக்குன்னு ஒரு சொத்து இந்த சமுதாயத்துல இருக்கணும், ஏன்னா நம்மளை யார் யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு கௌரவத்திற்காக வாங்கக்கூடிய ஒரு சொத்தாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் எல்லாமே சரியாயிடும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அங்கிருந்து பயிற்சியாகி இங்க வரக்கூடிய ஒரு தருணமாக எல்லாம் இருந்திருக்கும். அங்க அங்க வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை நல்லாதான் போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்டோபர் நவம்பர்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த வேலையில ஏதோ ஒரு சின்ன தொந்தரவுகள் அங்க வேலை இழப்புகள் ஏற்பட்டு அங்கிருந்து நீங்க உங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாகவே கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையில தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில தான் அந்த மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதத்துல அந்த தசாபுத்திகளின் படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட இந்த மாதத்துல முழுமையாக மாறக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல வேலை கிடைக்காமல் திண்டாடுபவர்களுக்கு கூட இந்த மாதத்துல எளிமையாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் தான் பெரிய டார்கெட்டே. இந்த மே மாதத்துல கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல பதவி உயர்வுகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா அதிகப்படியாக 1.5 வருடங்களாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் அரசாங்க உத்தியோகத்துல அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கத்துல இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு அந்த விஆர்எஸ் அமைப்பு ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த சில விஷயங்கள்ல கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த அரசாங்கத்துல உத்தியோகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே சாதகமாக வரும். அதே சமயத்துல அந்த நீங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனம் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அது அரசாங்கமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், எந்த அமைப்புகளை சார்ந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கிற இடத்துல இருந்து சில சலுகைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல வேலை ரீதியாகவும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பண வரவுகள் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தன்மானம் ரீதியாக, உங்களுடைய சுயமரியாதை ரீதியாக நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கலத்தராதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வருகிறார். அதனால வெளியூர்ல பார்க்கக்கூடிய வரன்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இது கோச்சார நிலவரப்படிதான் இருக்கு. இந்த ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வரனா நீங்க பார்க்கும்போது அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அடுத்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை அந்த குழந்தைகள் ஏற்று சம்மதித்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5-2 வருடங்களுக்கு மேலாக இவர்கள் குழந்தை ரீதியான பிரச்சனை தான் நிறைய இருக்கு. குழந்தை
பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து படிப்பு விஷயத்துல என்னுடைய முடிவை கேட்க மாட்டேங்கிறாங்க. திருமண வாழ்க்கையில அவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரியாகலாம் அந்த குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதிகப்படியான எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ல உங்களுக்கு அதிக ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம், சுய ஜாதகம், ஜனன கால ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்திகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருடமாக எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு மேடம், இதெல்லாம் ஏன் தீரவே மாட்டேங்குது, நீங்களும் மாசம் மாசம் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கு. என்னுடைய ஜாதக கணிப்பு படி ஒருத்தருக்கு 1 வருடத்திற்கு மேல ஒரு பிரச்சனைகள் தொடருது அப்படின்னாலே நீங்க தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்து எதனால இந்த பிரச்சனைகள் இருக்கு